எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்டெட் பாஸ் மார்க் 60 ஃபார் ஆல் ரெஸ்பெக்ட் கேட்டகரிஸ். இந்த வீடியோ பதிவுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, மிக முக்கிய முடிவுகளுக்காகவும் அறிவிப்புகளுக்காகவும் சரி, நீதிமன்ற தீர்ப்பு என்னாச்சு, எல்லா அப்டேட்ஸுமே என்ன அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்தாலும் உடனுக்குடன் அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். நம்ம சேனலையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சார், பாஸ் மதிப்பெண்கள் 60 குறைக்கப்படுமா, குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா? எங்களுடைய தனிப்பட்ட கணிப்பு மற்றும் கருத்தின்படி குறைவதற்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயம் சார், எப்படியாவது பாஸ் மதிப்பெண்களை குறைப்பதற்கான முயற்சி எங்கள் சார்பாக நீங்கள் எடுங்க சார். ஏன்னா 2025 தேர்வு எழுதியிருக்கிறோம். ஸோ 2025 நமக்கு பாஸ் மதிப்பெண் 60 குறைந்தா என்ன தேர்தலுக்கு அப்புறம் அடுத்த அறிவிப்புகள் வெளியாக போகுது, நியமன தேர்வுகள் வெளியாக போகுது. நான் பேப்பர் 1 எழுதியிருக்கேன், பேப்பர் 2 எழுதியிருக்கிறேன். ஏன்னா பாஸ் ஆகிட்டா அப்படின்னா அடுத்த நியமன தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் சார். 2027 நான் எப்படியாவது போஸ்டிங் வாங்கிடுவேன் சார். எங்களுக்காக உங்களுடைய முழு முயற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்ட முயற்சியாக நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கணுங்க. அதே சமயம் யாரும் கவலைப்பட வேண்டாம், சரிங்களா? யாரும் கவலைப்பட வேண்டாம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நாங்கள் நிற்கிறோம், உங்களோட நாங்கள் இருக்கிறோம். 2025 பாஸ் மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிட்டாங்க சார். நம்மளுடைய மதிப்பு இருக்கிற டிஆர்பி, நம்மளுடைய மதிப்பு இருக்கிற அரசும். அந்த நம்பிக்கை தாங்க இன்று நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை தான். நம்மளுடைய மதிப்பு இருக்கிற டிஆர்பியும் நம்மளுடைய அரசும் மாணவர்களுக்காக மக்களுக்காக செய்துட்டு இருக்காங்க, செய்வாங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுதான் எங்களுடைய கணிப்பு. எலெக்ஷனுக்கு அப்புறம் இதுக்கான அறிவிப்புகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட்லி தெரியும். அதுக்கு பிஃபோர் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம காலத்தை கடந்துக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? காலத்தை கடந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தை பயன்படுத்திட்டே அடுத்த கட்டத்துக்கு போங்க அப்படின்னு தான். ஏன்னா எல்லாமே வாய்ப்புகளாக இருக்கின்றது. ஸோ பாஸ் மதிப்பெண்கள் 60 குறைக்கப்பட்டால் சந்தோஷம். இஃப் நாட், ஸோ எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும் சார். 2026 பாஸ் மதிப்பெண்கள் 60 குறைத்தாலும் ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்துருச்சுன்னா அது இன்னும் கஷ்டமாக போயிடும். அதனால் டிஎன்டெட் படிக்கிறவங்க அசால்ட்டாக இல்லாமல் நல்லா படிங்க. அதே சமயம் நீங்கள் 2025 எழுதிருக்கிறீங்க, பாஸ் மதிப்பெண்கள் குறைச்சா நான் பாஸ் ஆயிடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். இட்ஸ் ஆன் ஃபியூச்சர். இப்போதைக்கு என்னமோ அதுதான் உண்மை. நீங்கள் டிஎன்டெட்டை திரும்பி படிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. டிஎன்பிசி போல தான் டிஎன்டெட்டும், நீட்டாக டிஎன்டெட்டும் படிங்க. அதே சமயம் யூஜியும் சைடு பை சைடு படிங்க, எஸ்ஜிடியும் சைடு பை சைடு படிங்க. ஏன்னா பொதுவாகவே சொல்கிறது தான், நீங்கள் டிஎன்டெட் பேப்பர் 1 படிக்கும்போது எஸ்ஜிடி படிச்சிக்கணும், பேப்பர் 2 படிக்கும்போது யூஜிடிஆர்பியும் படிச்சிக்கணும், பிடிஎஸ் பிஆர்டி. ஏன்னா நம்ம அறிவிப்புகளுக்கு அப்புறம் படிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். பிஃபோர் இது ஜென்ரலாக சொல்கிறது தான். ஸோ எங்கள் தரப்புலேருந்து நாங்களும் சொல்லியிருந்தோம், டிஎன்டெட் நீங்கள் 2025 நான் தேர்வு எழுதிட்டு பாஸ் மதிப்பெண்கள் குறைந்தா நான் வெற்றி பெறுவேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்ட் சைஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் நம்ம பேட்சில் நீங்கள் டிஎன்டெட் நீங்கள் படிக்கிறீங்க. இஃப் சப்போஸ் பாஸ் மதிப்பெண்கள் குறைஞ்சி யூஜிடிஆர்பி அடுத்து பேப்பர் 2, இப்போ சப்போஸ் நீங்கள் பேப்பர் 2 பாஸ் பண்ணிட்டு அடுத்து யூஜிடிஆர்பி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் டிஎன்டெட் பேட்ச் நம்ம இதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூஜிடிஆர்பி நாங்கள் மாற்றி கொடுத்துறோம். ஸோ டிஎன்டெட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜஸ்ட் 249 மட்டும்தான். ஸோ ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நம்ம தர மெட்டீரியல்ஸ், நம்ம தர டெஸ்ட் சீரிஸ் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி யூஜிடிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த டெஸ்ட் சீரிஸும் அதே போல தான் 299 தான். அதே போன்ற டிஆர்பி பிஓ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஜஸ்ட் 249 rupees மட்டும்தான். வாட்ஸ்அப் 8525049011, சரிங்களா? எங்களால் முடிஞ்ச ஒரு உதவிங்க. 8525049011. ஸோ என்எஸ்டபிள்ங்கிறது ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த கட்டணத்தில் செய்துட்டு இருக்கிறோம். லாட்ஸ் ஆஃப் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமும் பாஸ் பண்ண போகிறாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? ஸோ நீட்டாக என்னன்னா இந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஷ்டமாக போயிடுங்க. ஸோ இந்த இருக்கிற இந்த டைமை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும், சரிங்களா? நீங்கள் 2022 டிஎன்டெட் படிக்கிறீங்க அப்படின்னா நீட்டாக டெய்லி ஒரு 4 to 5 hours டிஎன்டெட் படிங்க, சரிங்களா? படிச்சுட்டு அடுத்த நியமன தேர்வுகள் யூஜிடிஆர்பியோ இல்லை பிஓ எஸ்ஜிடியோ நம்மகிட்ட இருந்து 3 பேட்ச் அவைலபிலிட்டி இருக்குதுங்க. இப்போதைக்கு அந்த 3 தேர்வுகள் வரும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 3த்துக்கான பேட்ச் மட்டும் போட்டுக்கிறோம், சரிங்களா? வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் தகுதி தேர்வு படிக்கிறவங்க நியமன தேர்வுக்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் பிஓ வந்தாலும் வரலாம், அதனால் பிஓ படிக்கிறவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குது, அமௌண்ட்டை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது ஸ்டூடெண்ட் சப்போர்ட் தான். இந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கோங்க. கிளியர் பண்ணித்தாங்க, நம்ம அகாடமிக்கு நேம் வாங்கித்தாங்க, அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச்.